3 விசில் விட போறோம். நீயே சொல்லு. மட்டன் வந்து இப்போ 3 விசில் வச்சு நாங்கள் விசில் வைக்க போகிறோம். 3 விசில் வச்ச பிறகு பாருங்க. நீங்கள் மட்டன் வந்து இது வந்து குழம்பு வைக்க போகிறோம். இந்த செட்டிநாடு குழம்பு மட்டன் குழம்புக்கு வந்து தேவையான பொருட்கள் இது பார்த்தீங்கன்னா தக்காளி, பூண்டு, இஞ்சி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், சின்ன வெங்காயமும் போடணும் மெயினாக. இதை பாருங்கள், செய்முறையை பார்த்துனே இருங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். குழம்பு சாப்பிட்றதுக்கு மட்டன் குழம்பு வந்து ஹோட்டல் குழம்போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து குக்கரில் வச்சுருக்கோம். ஒரு 4 விசில் வந்த பிறகு எடுத்துருங்க. ஏன்னா அரைக்கும் போது நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி இப்போ போட போகிறோம். பட்டை எல்லாம் வதங்கிறதுக்குள்ளே வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயத்தை போடுங்க. ரெண்டு விசில் ஆச்சு, 3வது விசில் வரப்போகுது. 4 விசில் கழிச்சு எடுத்துடணும். 4 விசில் வந்துடுச்சு, எடுக்க போகிறோம். மட்டன் வெந்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு எல்லோரும் 4 விசில் வந்து எடுத்துடணும். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், தண்ணி வந்து கொஞ்சம் பேஸ்ட் போடணும். நல்லா வரணும். சரிங்களா? தப்பாக வளர்க்கணும். போடவே இல்லை. 4 விசில்லே பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு மட்டனு. பாருங்க. மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. கல்லுப்பு, மசாலா வதக்கி வச்ச மசாலா நல்லா கலக்கணும்.
நல்லா வேக வைக்கணும். இல்லைன்னா அந்த கறியில் பச்சை வாசனை நம்மளுக்கு வாசனை வரும். நல்லா பொடிசாக கட் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்கணும். போடுங்க. தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம். தேவையான அளவுக்கு குழம்பு திக்காக வேணால் திக்காக வச்சுக்கலாம். தனியாக வேணால் தண்ணி வச்சுக்கலாம். தான் போட்டிருக்கேன் வெயிலுக்கு. நீங்கள் வேணால் காரம் சாப்பிடுவாங்க, காரம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கணும். குழம்பு இப்போ மூடி வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் 10 நிமிஷம் கொதிக்கும். இதை பாருங்கள், இயற்கையான முருங்கை பழத்துலேருந்து தான் நாங்கள் முருங்கைக்காய் எடுத்து சமைக்கிறோம். அங்கங்கே பூ விட்ருக்கு. நிறைய முருங்கைக்காய் வரப்போகுது. A few minutes later. 10 நிமிஷம் ஆச்சு. தந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குழம்பு நல்லா இப்படி கொதிச்சு வரும். புரியுதுங்களா? சாப்பாடுலேயும் ஊற்றி சாப்பிட்லாம், தோசையிலையும்